ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீத்து. இன்றைக்கி நம்ம பிளாக் கிரேப்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே கிரேப்ஸ் தான். நம்ம கிரேப்ஸ் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளேருந்து ஒரு க்ளோ கொடுக்கும். அது ஃபர்ஸ்ட் இந்த கிரேப்ஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு எம்டி மிக்சியில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். இதை நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதோட ஜூஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இதோட எக்ஸ்ட்ராக்ட் இந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு கிடச்சிருக்க கிரேப்ஸ் பியூரி. சுத்தமாக தண்ணி சேர்க்காமல் சுகர் சேர்க்காமல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. இதை வச்சு கூட நீங்கள் ஃபேஸ் பேக் பண்ணலாம். பட் நம்ம இதை வச்சு இன்றைக்கி பண்ண போகிறது கிடையாது. இதை என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்து இதை நல்லா சுகர் டைல்யூட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக கலக்கி விட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ இது ஒரு 25% போட்டிங்கன்னா மீதி ஒரு 75% தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை டெய்லி குடிச்சிட்டே வாங்க. டெய்லி கூட வேணாம், வீக்லி ஒன்ஸ் அது குடிச்சிட்டு வாங்க. இதுவே உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு சூப்பரான க்ளோ அண்ட் ஹெல்த்தி லுக்கை கொடுக்கும். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டாபிக்கு போயிடலாம் வாங்க. இப்போ ஒரு எம்டி மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கிரேப்ஸோட சக்கை இருக்கு இல்லையா, அந்த தோலோட சக்கை, அது கூடயே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தயிர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் சேர்த்து இன்னும் நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபுல்லாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி கிளென்ஸ் அது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உங்களோட கையில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எந்த ஒரு சென்சேஷனும் இல்லைன்னா செகண்டு நீங்கள் உங்களோட ஃபேஸில் இந்த ஃபேஸ் பேக்கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கர்ட் சேர்த்துருக்கோம், அதனால நம்மளோட ஸ்கின்னை இது சூப்பராக க்ளோவாக ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் கர்டில் ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது அண்ட் விட்டமின் டி இருக்குது. அதனால நம்மளோட ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால நம்ம ஃபேஸில் இருக்க ஆக்னிஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். அண்ட் ட்ரை ஸ்கின்க்கு இது ஒரு சூப்பரான ஒரு ரெமிடின்னு சொல்லலாம். ட்ரைனஸ் எல்லாமே கம்மியாக்கிவிடும். அது மட்டும் இல்லாமல் கிரேப்ஸில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸை இது யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி விரிங்கிள் ஃப்ரீயாக, டார்க் ஸ்பாட்ஸ் ஃப்ரீயாக, பிரைட்டனாக சூப்பர் கிளாஸி லுக்கை கொடுக்கும் இந்த ஒரு ஃபேஸ் பேக் உங்களுக்கு. டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களோட ஃபேஸ் இந்த அளவுக்கு செமி ட்ரை ஆகிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு செமி ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஃபேஸில் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸை ஒரு க்ளீனான காட்டன் டவலில் பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது உங்களோட அண்டர் ஐஸ்லேயும் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட டார்க் சர்க்கிள்ஸை அதை கம்மி பண்ணிவிடும். ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் இந்த ஒரு ஃபேஸ் பேக் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்னோடய ஃபேஸ் ரொம்பவே மாய்ஸ்சரைஸ் ஆகிருக்கு அண்ட் ரொம்ப ரொம்ப பிரைட்டனிங்கும் ஆகிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பிம்பிள் இருக்க ஏரியாவில் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது லைட்டாக இச்சிங் சென்சேஷனை கொடுக்குது அண்ட் லைட்டாக எரியிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு வேண்டாம். பேக் எக்ஸாக்டாக ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா என்னோடய ஃபேஸ் ரொம்ப பிரைட்டன் ஆகிருக்கு அண்ட் ரொம்ப ரொம்ப மாய்ஸ்சரைஸ் ஆகிருக்கு அண்ட் ஆயிலியாக இருக்குது, லைட்டாக ஆயிலி ஃபேஸ் மாதிரி இருக்குது. ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு அப்படியே வரன்னு ஆயிரும் ஃபேஸ் எல்லாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப மாய்ஸ்சரைஸாக இருக்கும் அண்ட் ட்ரை ஆகாமல் இந்த ஃபேஸ் பேக் பார்த்துக்கும் உங்களோட ஃபேஸை. ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க நீங்கள் இப்போ வெளியே போகிறீங்க, இன்ஸ்டண்ட்டான பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஈவினிங் டைமில் சண்டேஸில் ஒரு ஃபேஸ் பேக் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு, பிரைட்டன் ஆகிறதுக்கு ஒரு ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணலாம்.
இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸ் வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து இது நல்ல பிரைட்டன் ஆகுது அண்ட் மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்குது எல்லா ஃபேஸ்க்குமே. தேர்ட், ஆயிலி ஸ்கின்னுக்கு மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களோட ஃபேஸு. அதனால நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் வாஷ் பவுடர் போட்டு உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின் வந்து நார்மலாக பிரைட்டனிங்காக நேச்சுரலாக க்ளோயிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.